உங்கள் குழந்தைக்கு எந்த கில்ட்டியும் இல்லாமல் ஒரு ஸ்நாக் ரெசிபி தரணும் அப்படின்னா இந்த மில்லட் லட்டுவை கண்டிப்பாக கொடுக்கலாம். மில்லட் லட்டு சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கம்பு லட்டு. ஸோ நான் கம்பு 1/2 kg, வெல்லம் 1/2 kg வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் அந்த கம்பை ஒரு 4லிருந்து 5 தடவை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மில்லட்ஸ் எடுத்தாலுமே அதை நல்லா ஒரு 4லிருந்து 5 தடவை கழுவிட்டு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அதில் நிறைய தூசு, குப்பை இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கடாயில் அந்த தானியத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுக்கும் போது அது அப்படியே இப்போ பொரி மாதிரி ஆகும், வெள்ளை கலரில் அப்படியே வெடித்து அந்த மாதிரி ஆகிற வரைக்கும். எல்லாமே அந்த மாதிரி ஆக தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி நம்ம சேர்த்துக்கலாம் லட்டுக்கு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெல்லம் நம்ம முதல் மில்லட்ஸ் நம்ம மில்லட் எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம். நான் இந்த கம்பை வந்துட்டு முதல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா பவுடராக கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை சாப்பிடும்போது பருப்பருன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாதாம், முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைப்பாகு நல்லா காய்ச்சி வடிகட்டினதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம சேர்த்து கலந்து விடலாம். ஸோ லட்டு பிடிக்கிற பதம் வந்த உடனே நம்ம லட்டாக பிடிச்சி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை செம்படத்துலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹோம்மேட் லட்டூஸ் தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்.